என்ன இது பேய் பில்டிங் மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த பில்டிங்கை பாருங்களேன். கொரோனா டைமில் தங்கி இருந்தாரான். எவ்வளோ பெரிய பில்டிங்கு, காலியாக 250 கிராம்ஸ் தான் ரெண்ட்டு. 1850 பீரியடில் வந்து இங்கே வந்து ஒரு ஆலமரத்தை நட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆலமரம் வந்து இங்கிலீஷில் பேன் என்ட்ரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அரபிக்கில் பார்த்தீங்கன்னா ரோலான இருக்கும். நண்பர்களே, 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வந்தாச்சு. சாமா டிராஃபிக். இங்கே பாருங்கள், ரோலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே. ஷார்ஜா பஸ்ஸில் இருக்கும். இதுதான் ஷார்ஜா பஸ்ஸு. உங்களுக்கு காட்டுற பாருங்க. துபாயில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ஷார்ஜாவில் தான் தங்கியிருப்பாங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்கு ரோம், இட்டாலி, வெனிஸ் அந்த ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே வெளியே தான் உங்களுக்கு வந்து துணி போட்டு விற்று நம்ம ஊரில் வந்து டி நகர், பாண்டி பஜார் போகிற ரூட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லை இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோடம்பாக்கம் சைடு, இல்லை அந்த பக்கம் போனீங்கன்னா பாடி சைடு, அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது. நண்பர்களே, வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், இன்ட்ரோவே சொல்லலை. ஹாய் நண்பர்களே, என் பேர் வா. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரோலா உட்காந்து ஜாலியாக பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ தான் ஷார்ஜா பஸ்ஸில் இருக்கும். இதுதான் ஷார்ஜா பஸ்ஸு. உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்டு வச்சுருந்தீங்கன்னா கார்ட்லேயும் போகலாம். காசு வச்சிங்கன்னா 8 கிராம்ஸ் கொடுத்து நம்ம ரோலாக்கு போகிறோம். இப்போ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு டிப்பிக்கலாக வேறு ஊர், வேறு கண்ட்ரியோட பஸ்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த சிங்கப்பூர் பஸ் அந்த மாதிரி இருக்கும். துபாய் இது, அது ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட் பஸ்ஸாக இருக்கும். இந்த பஸ்லேருந்து போகிறதுக்கு எப்படி எவ்வளோ நேரம் ஆகும்? 40 நிமிஷம் ஆகும். இப்போ டிராஃபிக்கில் ஆமாம், ஏன்னா எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமு, சனிக்கிழமை வேறு வீக்கெண்டு. ஸோ எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆயிரும்னு வச்சுக்கோமே. வேறு ஃபுல் பஸ் ஆனவொடனே எடுத்துட்டேன். வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே, நல்ல டிராஃபிக்கு. எங்கே அந்த விளம்பர ஸ்டிக்கர் ஓட்டி விட்டாங்க, ஃபுல்லாக மறைச்சிக்கிது, கேமராவில் ஒன்றும் தெரியல. ஓகே நண்பர்களே, 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வந்தாச்சு. சாமா டிராஃபிக். இங்கே பாருங்கள், ரோலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே. என்னையும் அன்புடன் வரவேற்கும்னு நினைக்கிறேன். நல்ல டிராஃபிக்கு. மெயின் ரீசன், துபாயில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ஷார்ஜாவில் தான் தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கம்யூட் ஆவாங்க அகைன் வீட்டுக்கு போகிறதுக்காக. அதனால் இவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ ரோலா எப்படி இருக்குன்னு நானும் உங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறேன். வந்திருக்கேன் நான் நிறைய வாட்டி, பட் எப்பயுமே சுற்றிலாம் பார்த்ததில்ல. எதனா ஒரு வேலையாக வந்துட்டு அப்படியே போயிடுவேன் நண்பர்களே. ஸோ அவரை கூட தான் போகிறேன். நமக்கு சோனாப்பூர் சொல்லி கொடுத்தவர் தான் இப்போ நமக்கு ரோலாவையும் சொல்லி கொடுக்குறாரு. ஏரியாவை காட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இங்கேயே தங்கியிருந்தார். ஆள் எல்லா ஏரியாலையும் கில்லி. நிறைய ஃபேமிலி நண்பர்களே, இந்த இடத்துல நிறைய ஃபேமிலி இருக்காங்க. நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம போய் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நண்பர்களே கல்லி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் காட்டியிருப்பேன். அப்படியே வாங்க, உங்களுக்கு வந்து ஜாலியாக நான் வந்து அன்கட்டாக காட்டுறேன் எப்படி துபாய் இருக்கும். அதாவது இது ஷார்ஜா, சாரிப்பா, யூஏஇயில் அடுத்த ஸ்டேட்னு வச்சுப்போம், எமிரேட்டு. ஏங்க இதில் டமாஸ் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல இருந்தால் நான் வந்து ட்ராவல் தமிழ் ப்ரோ கூட வந்து அந்த சாப்பாடு வீடியோ பண்ணிருந்தேன். இங்கே தான் எங்கேயோ பைக்கை பார்க் பண்ணிட்டு நமாஸ் போயிட்டு வரேன் போனார். என்ன இது பேய் பில்டிங் மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த பில்டிங்கை பாருங்களேன். கொரோனா டைமில் தங்கி இருந்தாரான். எவ்வளோ பெரிய பில்டிங்கு, காலியாக 250 கிராம்ஸ் தான் ரெண்ட்டு. பயங்கர காலியாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், கோஸ்ட் பில்டிங் மாதிரியே இருக்குது. ஐயோ, இதான் போல் ரோலா பார்க்கு போல் நண்பர்களே. பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு 2 கிராம்ஸ் போல். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக காட்டுறேன். எப்படி அங்கே வாட்டர் ஃபாலு, அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் ஃபாலு. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரோம், இட்டாலி, வெனிஸ் அந்த ஏரியா மாதிரி இருக்குது. பார்க்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வேறு லெவலு. அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு, பூராவும் பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி க்ரௌடும் பார்த்தீங்கன்னா பூராவும் க்ரௌடு. இதோ பாருங்கள், பஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் பஸ்ஸு. இது எந்த ஏரியா பார்க்குறதுக்கு எனக்கு பாருங்களேன். இதோ பாருங்கள், இங்கே வெளியே தான் உங்களுக்கு வந்து துணி போட்டு விற்று நம்ம ஊரில் வந்து டி நகர், பாண்டி பஜார் போகிற ரூட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லை இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோடம்பாக்கம் சைடு, இல்லை அந்த பக்கம் போனீங்கன்னா பாடி சைடு, அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது. இதுதான் பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ் போல் நண்பர்களே. மூடி இருக்குது, என்னன்னு தெரில. 2 ரூபா கொடுத்தா உள்ளே போகலான்னாங்க, பட் மூடி இருக்குது. இந்த ரோலா வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க, நம்ம ஊரில் நான் எப்படி நம்ம ஊர் ஏரியான்ட்டு வந்து ஹோர்லன்ஸ் காட்டின பசங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேமிலியெல்லாம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து இந்த ரோலா. மெயினாக தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பீப்புளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம தமிழ் பீப்புளையும். ஸோ துபாயை கம்பேர் பண்ணும்போது இங்கே மக்களும் வந்து பயங்கர அதிகமாக இருக்காங்கப்பா. எங்கே பார்த்தாலுமே பீப்புள் வெளில தான் இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு உண்மையாக சொல்லலாம் இவ்வளோ க்ரௌடை பார்த்து. பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே பார்க்குடுங்க, ஃபுல்லாக வண்டி தான் இருக்குது. பட் இங்கே பெய்டு பார்க்கிங் இல்லையா என்னன்னு தெரில. ஏன்னா பெய்டு பார்க்கிங்னா முக்கால்வாசி இருக்கும், ஷார்ஜாவில் நிறைய இடத்துல இருக்காதுன்னுவாங்க. இங்கே வருங்க, தனியாக நட்ஸுக்கெல்லாம் கடை இருக்குது. சம்பவம் என்னென்னா, நான் சொல்ல மறந்தேன் பாருங்கள். இங்கே வந்ததுக்கான காரணமே, எங்கள் ரூம்மேட் 2 பேர் ஊருக்கு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸுக்கு வந்திருக்காங்க. அதை சாக்கா வச்சு நானும் ரோலாவுக்கு வந்து ரோலாவையும் சுற்றி பார்ப்போம்,
கொஞ்சம் வெளில ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குன்னு வந்துட்டேன். பெய்டு பார்க்கிங் இருக்குது நண்பர்களே, இருந்தாலும் ஃபுல்லாக இருக்குது கார்லாம். மேபி ரெசிடென்ஷியல் பிளேஸ்ன்றனாலே நான் தெரியல. பில்டிங்லாம் பாருங்களேன் பயங்கர பழசு. மேபி அதனால தான் வந்து உங்களுக்கு ரெண்ட்டெல்லாம் கம்மியாக இருக்கானான்னு தெரியல. பில்டிங் வந்து துபாயில் இருக்க அளவுக்கு பாஷாக இருக்குது இல்லை பாலிஷாக இருக்குன்னா இல்லை, அதான் உண்மை நண்பர்களே. அப்புறம் இந்த ஆலமரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கதை இருக்குது. என்ன கதை தெரியுங்களா? அதாவது 1850 பீரியடில் வந்து இங்கே வந்து ஒரு ஆலமரத்தை நட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆலமரம் வந்து இங்கிலீஷில் பேனியன் ட்ரீ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அரபிக்கில் பார்த்தீங்கன்னா ரோலான்னு அர்த்தம். அதை வந்து 1900 பீரியடில் வந்து உங்களுக்கு தெரியும் துபாய் வந்து மிகப்பெரிய அந்த ஹப்பு, கமர்ஷியல் ஹப்பு, போர்ட்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ பீப்புள் வந்து கேதரிங்க்கு பண்ணுறதுக்காக அந்த ஆலமரம், அதாவது இந்த ஆலமரத்தில் வந்து ஈது கொண்டாடுறது இல்லை வணிகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இதுவாக வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஜூம் ஆக மட்டும். ஸோ இப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கான இந்த ஆலமரம் இருந்து இங்கே நிறைய பேர் அதை ஒரு ஹப்பாக யூஸ் பண்ணி ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சுப்போமே, கெட் டுகெதர் கேதரிங்கு, எல்லாரும் எங்கன்னா இந்த பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த டைமில் இருந்திருக்கனால இந்த ஏரியாவுக்கு ரோலான்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படி நான் பார்த்தேன்னா கூகுளில் பார்த்தேன். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக, அங்கே ஃபுல்லாக வேறு ஒரு பக்கமாக கடை, வேறு ஷாப்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அந்த நட்ஸு, ஸ்வீட்ஸு, ஊருக்கு வாங்கிட்டு போகிற சமாச்சார கடைகளாக இருக்குது. ஸோ துபாயோட இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கா, அதுவும் இந்த சுச்சுவேஷனில் கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அருமையான ஒரு வீடியோவாக இருக்கும் எனக்கும் இது. ஸோ அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. பாருங்க ஊர்றப்பட்ட கடைகள் இருக்குது நண்பர்களே, கம்பேர் டு துபாய் சீரியஸாக. ஸோ அந்த ஆலமரனால பேர் போன இந்த ரோலா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டு. நீங்கள் எதில் சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தங்குறது, ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இருக்கிறது, ஃபேமிலிக்கெலாம் பட்ஜெட் பாக்கெட்டில் ஓட்ட விடாமல் இருக்கிறது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கனால இப்போ இந்த ஏரியா அதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. பாருங்க நிறைய எல்லா வகையான கடையும் இருக்குது நண்பர்களே. திடீர்னு பார்க்கும்போது சில டைம் பர்துபாய் மாதிரி இருக்குது, திடீர்னு பார்க்கும்போது வேறு ஏதோ எமிரேட். அஃப்கோர்ஸ் ஷார்ஜாவில் இருக்கும், வேறு எமிரேட் தான். அசல் பஸ்ஸில் தான் இருக்குது எப்பயுமே. பார்த்தீங்களா ஃபுல்லாமே இந்த பெட்ஷீட்டு, பெட் கவர்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணிகள், எலக்ட்ரானிக்ஸு, மொபைல்ஸு, அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஊருக்கு போகிறவங்க இங்கே வந்து இந்த ஏரியாவை சுற்றுனாங்கன்னா அழகாக வாங்கிட்டு போயிடலாம் போல். இவங்க வாங்கிட்ட பிறகு நான் பொதுவான பட்ஜெட் சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு. அதே மாதிரி நண்பர்களே, நீங்கள் ஊர்லேருந்துலாம் வரீங்க, டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் துபாயில் நீங்கள் தங்கியிருக்க இடத்து பக்கத்தில் வாங்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெளில போய் வாங்க. துபாய் விட்டு ஷார்ஜா இல்லை அந்த பக்கம் எங்கன்னா போகிறீங்களா அந்த மாதிரி கடையில் வாங்க. உங்களால் காசு ஈஸியாக கட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நாங்களே இருக்கோம் இங்கே, நாங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தாலுமே இப்போ நாங்கள் இந்த ரோலாக்கு புதுசாக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு கடை தெரியாது, கிலோ கணக்கில் தான் இங்கே வாங்குவோம். இதுவே நம்ம தெரிஞ்ச கடையாக போனால் 30 கிராம்ஸ் இருக்கிறது 30 கிராம்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸுக்கு மேலே சொல்லுவாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தெரிஞ்ச கடைக்கு போகிறது தான் எப்பயுமே பெஸ்ட்டு. இல்லைனா எல்லாத்துலேயும் காசு கறக்க தான் பார்ப்பாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவ்வளோ பொருள் கடையை பார்த்த நண்பர்களே, வெளில இருந்தே வேடியை பார்த்துட்டு கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவர் வந்து கிராண்ட் மாலில் போய் வாங்க போகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து எசிடேட் ஆகிறாப்புல. தெரிஞ்ச கடையாக இருந்தால் கொஞ்சம் ஈஸி இல்லை, இல்லைனா நமக்கு எது எடுக்கணும் என்ன பார்த்து எடுக்கணும்னு தெரியாது இல்லை, அதனால தான். வேறு எதுவும் இல்லை. போகலாம். என்ன ட்ரெஸ்ஸு? ஓகே சிங்கம் இது அது பேர் என்னது, இந்தியன் சில்க் ஹவுஸா? பாருங்க நண்பர்களே பூராவும் கடைகள். எங்கள் பாய்ஸ் போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருளுக்கு ரேட்டு கூட எனக்கு கேட்கலங்க. நானாக தான் ஒரு 10 கடையில் போய் கேட்பேன், வாங்கன்னு ஒரு கடைக்கு போனால் வெளியே வந்துட்டாங்க. இந்த ஏரியா பூராவும் நம்ம ஊர் நண்பர்கள் இல்லை நண்பர்களே, பெங்காலி நண்பர்கள் தான் கடை வச்சுருக்காங்க. அதாவது பங்களாதேஷ் நண்பர்கள், அப்புறம் நம்ம பக்கத்தூரான பாகிஸ்தான் நண்பர்கள், இவங்க தான் வந்து கடை வச்சுருக்காங்க. நம்ம ஏரியா நண்பர்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்களாம். ஏன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். வேறு எதுவும் கிடையாது. ஹிந்தியே நமக்குலாம் தகுதிமித்தா, தமிழே தகுதிமித்தா. இதில் எங்கே நம்ம ஹிந்தியில் ஒழுங்காக பேசி வேற பேசிலாம் வாங்க முடியும். ஸோ அதனால தான் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மொத்த ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. இதுதான் நண்பர்களே மெயின் ரோடு. டிராஃபிக்கை பார்த்தீங்களா? அப்படியே ஸ்லோவாக திருப்புறேன், கண்ணு வலிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்ணு வலிச்சுன்னா வேணும், தப்பாத்துக்காதீங்க. ஓகே, ஸோ போவோம். மெயின் ரோடு வந்துட்டா இன்னும் கஜன்னு தான் நண்பர்கள் இருக்குது. அதாவது இருக்கிறதுல பெரிய கிராண்ட் மால்னு ஒரு மாலுக்கு போகிறோம். அங்கே தான் வாங்குவோன்னு என் காலை துடிப்பாக இருக்காப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஜாலியாக பார்க் வாசல் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் நண்பர்களே. இந்த ரோ ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இது மாறாது. அங்கே பேசிகிட்டு இருக்க நிறைய பேர் ஆனால் தமிழ் மக்கள், நல்ல தமிழ் காதில் விழுந்தது. ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சில் இருக்க முக்கால்வாசி பேர் தமிழ் மக்களாக தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அழகாக இங்கே ஒரு சின்ன செட்டப்பு, எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக.
அப்படி விளாட்லாமான்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்து அப்புறம் எதுனா பிரச்சனை ஆகிட போகுது. ஏன்னா ஒரு பீரியடில் எங்கள் அப்பா இங்கே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துபாயிலேயும் நிறைய இடத்துல இந்த மாதிரி க்ரீன் பேச்சஸ், அதாவது இந்த ரோட் கிராசிங்க்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா நடுவில், அது ஃபுல்லாமே வந்து ஒரு செட்டப் மாதிரி பார்க் செட்டப் மாதிரி மினியாக போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்தா எல்லாரும் ஏதோ பேசின்னு வரான், என்ன சொன்னான்னு தெரியல வடக்கு நண்பர். அங்கே அப்படியே ரவுண்டாக உட்காந்து எல்லோரும் ஜாலியாக, நான் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா கொடாக் கேமரா ஒன்று வச்சுருப்பார், அதை வந்து ஃபிலிம் ஃபோட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ணி வச்சுருப்பார். இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து சண்டே டைமில் உட்காந்து சாப்பிடுவாங்களாம், டீ சாப்பிட்றது, இதோ இப்போ சீட்டு விளாண்டுருந்தாங்க விளாட்றது, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்குது. அதெல்லாம் நண்பர்களே வாயில் வர மாட்டேதுங்க. இந்த கல்லை தான் வாங்கணும், சூப்பர் டைப்பு, நல்லா பேசினாங்க. 150 ரூபாய்க்கு சாக்லேட் மட்டும் வாங்கிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, சளி பூச்சிக்கிச்சின்னு மாத்திரை போட்டேன். எங்கள் ரூம்மேட்டு இன்னொரு மாத்திரை சேர்த்து போடுறான்னு அப்படியே சொருவுது எனக்கு. நான் எங்கே இருக்கேனே தெரியல, கிருன்னு இருக்குது. ஷார்ஜாவில் எப்படி வீடு காட்டுற பிறகு இங்கே வருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா போக போக நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஏரியா மாதிரியே தான் இருக்குது. என்ன உங்களுக்கு பில்டிங்கோட டைப்பு, பில்டிங்கோட கலர்ஸு அதான் வித்தியாசமாக தெரியும். ஸோ இப்போ வந்து கிராண்ட் மால் போகிறோம் நண்பர்களே. அங்கே சாக்லேட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம் ஒரு 150 ரூபாய்க்கு. இங்கே போயிட்டு ஒரு சில பொருளாக வாங்கணும், பார்க்கணுன்னு இருக்காங்க. அப்படியே போவோம். இதோ இதான் வந்து மிகப்பெரிய கிராண்ட் மாலாமா, ரேட்லாம் கம்மியாக இருக்குமா, இந்த பாருங்கள். ஸோ சாக்லேட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, பாதாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது வந்து 40 கிராம்ஸ் தான் மேக்ஸியோட ரேட்டு, மேக்ஸிமம் ரேட். இப்போ 55 ரூபா வரைக்கும் போகுது. அவங்க கேட்டால் இப்போ எல்லாமே ரேட் ஆயிடுச்சு, இந்த சுச்சுவேஷனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வேறு எங்கேயோலாம் சொல்ல மாட்றாங்க. எப்படின்னா அஃபிஷியலாக ஊடகங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. சூட் கேஸ்லாம் கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க போல இருக்குது நண்பர்களே. ஸ்டார்டிங் ரேட் 79 கிராம்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஊறப்பட்ட சூட் கேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கார் தலைவர். பரவாயில்ல, சூட் கேஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு எடுத்தது எவ்வளோ பாய்? அதெல்லாம் வந்து 140 ரூபா. ஸோ அதே மாதிரியான மேட்ரு தான். பட் இதோ இந்த மாதிரி தான் எடுத்துருந்தாப்புல இவர் எங்கள் ரூம்மேட்டு. அது 140, இது 100 ரூபா. ஸோ ரேட்டு கம்மி. ஷார்ஜாவில் இருக்கிற ஒரு மாலில் பார்த்தீங்கன்னா நீலோத்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஏ நீலோத்தி அப்படின்னு. இதெல்லாமே நல்லா தானே இருக்குது, இதெல்லாம் வாங்கலாமே. இந்த டிவி பார்க்குறீங்களா, இந்த டிவியோட ப்ரைஸ் காட்டுறேன். ஓம்மா, நம்ம ஊர் ரேட்டுக்கு 40,000 ரூபா கிட்ட வருதுப்பா. 40,000 ரூபா. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இங்கே மாலில் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த வீக்கெண்ட் கிராசரி இங்கே தான் வாங்குவாங்க போல இருக்குது. இந்த சிக்கன், மட்டனு நல்லா சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம்லாம் நிறைய வாங்கினா இங்கே தான் கிராசரி வாங்குவாங்க போல். நல்ல க்ரௌடு. நண்பர்களே, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு பணம் எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, முக்கியமாக கோடாரி தையில் எடுத்துன்னு போய் தான் ஆகணும். அதுதான் சாங்கிய சம்பிரதாயம் மாதிரி. அதை மறந்துட்டோன்னு வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கடைக்கு வந்து வெறும் தையில் மட்டும் இவ்வளோ எடுத்து போட்டு போகிறாரு. கேட்டால் இன்னும் 10,000 நேரம் எடுக்கிறாருங்க. ஓகே நண்பர்களே, கிராண்ட் மாலில் பர்ச்சேஸ் முடிஞ்சுது. இங்கே வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா தைலம், பிஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் 40 கிராம்ஸ் இருந்து இங்கே 22 கிராம்ஸு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும்ல. ஸோ வீட்டுக்கு ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தான். சும்மா ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். ஒரு 10-20 கடைக்கு ஏறி இறங்கி நம்ம பட்ஜெட்டுக்கு எது மேட்ச் ஆகும், நம்ம வீட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு நல்லா பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் தானே பார்ப்போம். ஆனால் அது நம்ம பட்ஜெட்லேயும் இருக்கணும். ஸோ அதுக்காகவே பசங்க இந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி வெளிலேருந்து வந்துட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா தான் அதிகமாகும் போல இருக்குது. ஓகே நண்பர்களே, மொத்த பர்ச்சேஸை முடிச்சிட்டாரு. திங்கக்கிழமை ஃப்ளைட்டு, ட்ராலி, அதில் நட்ஸு, இதில் டேட்ஸு, இதில் தைலங்கள் எல்லாம் சேர்த்து ரேட்டு கூறலாமா? 600 கிராம்ஸுக்கு 200 கிராம்ஸ் 60 கிராம்ஸுக்கு மேலே அந்த மாதிரி வந்திருக்கு நண்பர்களே. நம்ம ஊர் ரேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இன்னுமே அவர் ஒரு சில விஷயம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எங்கள் வீட்டாண்ட போய் வாங்கி போனாங்க. இந்த வாட்சஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட்ஸ், அப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க பர்ஃப்யூம், மெயினாக பர்ஃப்யூம், அது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த ரோலா வந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி பொருள் எக்ஸாக்டாக இதே அளவுக்கு வாங்கினது, இதோட கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருப்பேன். 800 கிராம்ஸ் கிட்டே வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கு அதுவும் இந்த டைமில் ஒரு 100 கிராம்ஸுக்கு மேலே நமக்கு வித்தியாசம் வந்திருக்கு. பட் நம்ம ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. அருமையான ஏரியா வந்து சுற்றி பார்த்ததில் ரோலா ஒரு வித்தியாசமான பூமி மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ சாப்பிட போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் ஆல்ரெடி இந்த கடை காட்டினேன் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 10 கிராம்ஸ், 5 கிராம்ஸு. எங்கள் அப்பா சொல்லுவார் 5 கிராமுக்கு துணிலாம் இருக்கும்னு. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு சில இடத்துல ஹோல்சேல் போடுவாங்க. பட் இங்கெல்லாம் எல்லாமே இது பாருங்க, ஒரு 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 எப்படி சொல்கிறது, பகுதி பகுதியாக பிரித்து இந்த ரேட்டு மேக்ஸிமமே 100 ரூபாக்குள்ளே தான் வரும் போல இருக்குது. பாருங்கள், ஃபுல் கடையுமே
மொத்த கடையுமே இல்லை ரஃப்யூஸுக்கு போடுறதுக்காக மாட்டு துணி பார்க்க வந்தோம் நண்பர்களே. ஓகே 5 திரம்ஸ்லாம் 10 திரம்ஸ் தான். ஊரில் தானே இருக்க போகிறோம், ஒரு 30 நாள் இருந்துட்டு போட்டு அங்கேயே தூக்கி வீசிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி கிளாத் சார். டைம் 9:30 மேலே ஆகிட்டு நண்பர்களே. க்ரௌடுகளும் குறைந்த மாதிரி தெரியவில்லை நண்பர்களே. நாங்கள் போகும்போது டாக்ஸியில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்க ரோடு. இந்த ரோலால் அதிகமாக சுத்த நண்பர்களே. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. எங்கள் ஏரியாக்குள்ளார சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. திரும்ப சுற்றி ஒரே இடத்து தான் வந்திருக்கோம். எல்லாமே சுற்றி இந்த ஏரியாக்குள்ளாரே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோமா. அதாவது இதே இடத்துல தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இதே தான் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம். ஒரு சர்க்கிளில் தான் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நம்ம இன்னும் வெளில கொஞ்சம் போனோன்னா எவ்வளோ கடைங்க இருக்கும், இன்னும் எவ்வளோலாம் வாங்கலாம் அப்படின்னு பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடை இதுதான் வந்து துபாய் முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடுகள் தான் ஒரு மிட்டேஜ் டைமில் இருந்திருக்கும். இந்த பாருங்க இன்னும் கடைங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான வீடுகளாக மாற்றிட்டு வராங்க. இந்த பாருங்க. ஸோ உங்களுக்கு துபாயின்ற பாருங்க, நான் திரும்ப ஷார்ஜா. ஸோ உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குற பாஷான ஏரியா, பாஷான துபாயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கிற ஏரியாவும் இருக்குது, அந்த மாதிரி இல்லாத ஏரியாவும் இருக்குது. ஒரே நிமிஷம் மைக் ஆனா இருக்கா? ஆனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏரியாவை காட்டுறதுதான் எனக்கு ஆசை. நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாங்க இப்போ மந்தி சாப்பிடுவோம். இதான் நண்பர்களே. அப்பா எப்படியும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானே இந்த ட்ரெடிஷ்னலாக உட்காந்து சாப்பிடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான மேட்ரு. இங்கே 99% மந்தி ஷாப்பில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி கீழே உட்காந்து இப்படி காலை நீட்டிட்டு ஒய்யாரமா இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா அருவி. நம்மளும் யமனிஸ் மந்தி என்ன வாங்குறதுன்னு தேடிட்டு இருக்கோம். குக்கிங் டைம் வர 30 to 40 நிமிஷம் போட்டுக்கிறாங்க பழகுது. என்னங்க பண்ணுறீங்க மெனுவை? மொத்தமாகவே அவ்வளோதான் போல இருக்குங்க நண்பர்களே. மெனு 29 ரூபாய்க்கு மக்தூத். இது மக்தூதோ சொல்லுவாங்க. கிரில் சிக்கன் இது ரொம்ப ஃபேமஸான ஐட்டங்க. கிரில் சிக்கனோட கப்ஸா ரைஸ் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். மைனஸ் கொடுப்பாங்க. இது சிக்கன் மந்தி 25 ரூபா. இது வந்து சிக்கன் மிக்ஸ் பிளாட்டர் 75 ரூபா. ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கிறனால இது வாங்கியிருக்கோம். எல்லாமே சேர்த்து சிக்கன் மந்தி, மஃப்தூனா, ஷவாயா மந்தியா, 1.5 லிட்டரு மவுண்டன் டியூ வாங்கியிருக்கோம். நம்ம துபாயில் அருமையாக இருக்கும் மவுண்டன் டியூ. யூஏயில் அருமையாக இருக்கும். ஆனால் பிரச்சனையே இதான் நண்பர்களே, 30 to 40 நிமிஷம். ஸோ சார் நல்ல ப்ளஸ்ஸான விஷயமே இந்த மந்தி கடை, மலையாளி கடை அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பு கொடுப்பாங்க. நல்லா பெப்பரை காட்டமாக போட்டார். கரெக்டான நேரத்தில் நண்பர் எடுத்துன்னு வந்துட்டாருங்க. 4 பேர் அருமையாக சாப்பிட்லாம் போல. இது இங்கே பாருங்க, பாதி கிரில் சிக்கனு, பாதி இந்த சிக்கனு, இது அல்ஃபாம்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வேணா பிளேட்லேயும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் மெயினாக எப்படி வந்து அரபி பீப்புளெலாம் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நம்ம டிராவல் தமிழாவும் சொல்லியிருப்பாரு. எல்லோரும் ஒரே இதில் கையை விட்டு ஒன்றா போட்டு உழைப்பு அடிக்குவாங்க. அதான் வந்து மந்திக்கான அழகு. ஸோ இப்போ மந்தி ஆச்சு நோப்போம். தம்பிக்கு எனர்ஜி லோ ஆகினே போகுது நண்பர்களே. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாத்திரை. இதை பிரிங்க. சாப்பாடு நிறைய இருக்குங்க. இது அல்ஃபாம் தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட சுட்ட கோழி எதுவும் சுட்ட கோழி இல்லை. அப்போ இதுதான் சுட்ட கோழி. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சுட்ட கோழி தான். இது என்ன சிக்கன் தெரியல நண்பர்களே. இதான் இந்த மாதிரி தான் ஆனால் இருக்கும். டிப்பிக்கல் உங்களுக்கு வந்து மந்தி சிக்கன் தான். இது நம்ம ஊரில் வந்து பெருசாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. காரணம் வந்து இது பாயில்டு. இது சாப்பிட்டு பார்ப்போம் நண்பர்களே. அவிச்ச சிக்கனையும் மந்தி ரைஸையும் தம்பி அடித்து நோக்கி சொல்கிறேன். நல்லா இருக்கு நண்பர்களே. இதில் மெயின் ஐட்டம் இந்த தக்காளி தான். இதை எடுத்து கொஞ்சம் ஊற்றி பரட்டு அடிக்கும் போது சரியான டேஸ்ட் இருக்கும். எவ்வளோ ஜூஸாக இருக்குங்க. அடித்து முடிச்சாச்சு நண்பர்களே. பாய் சாப்பிட்டுருக்காங்க. தம்பி அப்படியே கண்ணுகள்லாம் சொருகுது. அந்த மாத்திரை எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பெட்டில் போய்ட்டு தான் வீடியோ முடியும். டாக்ஸி ஏறியாச்சு நண்பர்களே. 6 திரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. துபாயில் 5 திரமா எத்தனையோ ஆகும்னு நினைக்கிறேன். 3 திரம் தானே துபாயில். ஆமாம், 10 மணிக்கு மேலேன்றனால 10 ரூபாய்க்கு மேலேன்றனால ரேட் அதிகமாக தெரியல. 5 இங்கே 6 வருது. மேபி தெரிலங்க. போயிட்டுருக்கோம். சிட்டி கம்மியாக தானே வரும் எப்பயும். இங்கேருந்து நம்ம துபாய் டாக்ஸி ஏன்னா ரேட் அதிகம். அடப்பாங்களா. இங்கேருந்து டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரேட்டும் காட்டுறேன் நான். ஓகே நண்பர்களே, துபாய்க்கு வந்தாச்சு. அதாவது இன்னும் வரல, இருங்க இப்போ வந்துடும் துபாய்க்கு. இப்போ வந்து துபாய்க்கு வந்தாச்சு. டாக்ஸியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 திரம் ஆச்சு.
நமக்கு அந்த ரோலா ஏரியாலேருந்து நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு. ரோலாவை பார்ப்போன்னு ஆரம்பித்து பர்ச்சேசிங்கை காட்டி மந்தியில் முடிச்சு நம்ம பெட்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல் பிடிச்சா மட்டும் பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணுறேங்க. ஓகே, அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் அப்புறம் சந்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.